காலகட்டத்தில் இளைஞர்கள் படிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சமூக போராளி. இன்னும் வரைக்குமே இந்திய சமூகத்தில் வந்து ஜாதிகள் இருக்குது. ஆனால் வந்து எந்த இளைஞருமே வந்து அதை கண்டுக்காமல் ஜாதியை பற்றி தெரிஞ்சுக்காமல் போகிறாங்க. அதெல்லாம் படித்து சமூக விடுதலை பெறணும்னா பெரியார் நம்ம படித்து தான் ஆகணும். அதாவது இப்போது பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த மூணுமே இங்கே முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். பெரியார் அப்படிங்கிறவர் பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர் போடாததுல இருந்து இப்போ பெண்கள் சமத்துவமாக இங்கே ஆண்களுக்கு இணையாக நடக்கிற வரைக்கும், அதே மாதிரி இங்கே ஜாதி மறுப்பு திருமணங்கள், வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை வந்து இங்கே ஏற்றுக்கிறது கிடையாது. இன்னும் இங்கே நிறையா கொலைகள் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத ஒன்று வந்துட்டு லீகலைஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்துட்டு பெரிய காரணம் பெரியார் தான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அவரால் பெண்களுக்கு நிறையா உரிமைகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.